ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மகாகார்த்தி சேனல். இது தருமபுரி ஸ்பெஷலுங்க. மிளகா வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது சாட்டர்டேயில் எங்கள் வீட்டில் ஸ்பெஷலுங்க. ஃபஸ்ட்டு பச்சரிசி 2 டம்ளர் எடுத்துக்கலாம். இந்த டம்ளர் வந்து 1/4 கிலோ பிடிக்குங்க. 2 டம்ளர் போடுறேன். இதில் பச்சரிசி 2 டம்ளர், அதிலே வந்து துவரம்பருப்பும் 1 டம்ளர் எடுத்துக்கலாங்க. எந்த டம்ளரில் அளக்குறோமோ அதிலே தான் அதுலேயும் பருப்பும் அளந்துக்கணுங்க. இது நல்லா கழுவிட்டு ஒரு 2 டைம் நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். 1 மணி நேரம் ஊறட்டும். இதுக்கு தேவையான மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். இஞ்சி, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பூண்டு, சோம்பு, சீரகம், காஞ்ச மிளகா, வரமல்லி இதெல்லாம் மிக்சியில் ஃபஸ்ட்டு சேர்த்து அரைச்சிக்கலாங்க. அரைச்சி பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பேஸ்ட் பண்ணி எடுத்து தனியாக வச்சுக்கலாம். 1 மணி நேரம் ஊறிடுச்சு பாருங்கள் அரிசியும் பருப்பும். இதை வந்து கிரைண்டரில் போட்டு எடுத்துக்கலாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்ருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ளீஸ். இதோடைய மஞ்சள் தூளும் சேர்த்திக்கலாங்க. மாவு ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாதுங்க. உப்பும் சேர்த்திக்கலாம். இதோட கொஞ்சம் குறகுறப்பாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப நைஸாகவும் இருக்கக்கூடாது. பாருங்க, மாவு அரைச்சி எடுத்து வச்சிட்டோம். இதோட அதை அரைச்சி வச்சுருந்த மசாலாவும் இதோட சேர்த்திக்கலாம். இது நல்லா கலந்து விட்டுறலாங்க. சாட்டர்டே ஆனால் எங்கள் வீட்டில் இது தாங்க ஈவினிங் ஸ்நாக்ஸு டின்னர் எல்லாம் இது தாங்க. இதோட வெங்காயமும் கருவேப்பிலையும் சேர்த்திக்கலாங்க. சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுடலாங்க. இந்த பவுல் பத்தலை எனக்கு, நான் பவுல் சேஞ்ச் பண்ணிக்கிறேங்க. சேஞ்ச் பண்ணிவிட்டு ஸ்டவ்வில் எண்ணெய் காய வச்சு எடுத்து வச்சுக்கலாம். கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். தேவையான எண்ணெய் காஞ்ச உடனே இதுலேருந்து அப்படியே எடுத்து எண்ணெயில் ஊற்றிக்கலாங்க. இது தாங்க மிளகா வடை, எங்கள் ஊர் ஸ்பெஷலுங்க. இது டயட் இருக்கிறவங்கெல்லாம் கோச்சிக்காதீங்க. இது நல்லா திருப்பி போட்டு சுட்டு எடுத்துடலாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமே வீடியோ பார்த்துட்ருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது நல்லாயிருக்கும். ஈவினிங் டின்னரே, நைட் டின்னரே எங்களுக்கு இது தாங்க. அண்ட் தேங்க்யூ அண்ட் பாய். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ்.